குர்ஆன் மனிதர்களுக்காக வேண்டி கியாமத்துடைய நாளிலே சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனோடு இருந்தவர்கள், குர்ஆனை ஓதினவர்கள், குர்ஆன் படி அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் அந்த குர்ஆனே இவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் சில சூறாக்களை அல்லாஹ் முக்கியமானதாக வைத்திருக்கிறான். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் போன்ற சூறாக்களை அல்லாஹ் மிகவும் கண்ணியமான சூறாக்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார் பக்ரா சூறாவை வீட்டிலே ஓதுகிறார்களோ அங்கே ஷைத்தானுக்கு அந்த வீட்டிலே இடம் கிடையாது. ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். குர்ஆனை ஓதுங்கள், அதன்படி அமல் செய்யுங்கள். குர்ஆன் கியாமத்துடைய நாளில் தன்னை ஓதியவர்களுக்காக பரிந்து பேசும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இரு சூறாக்களை முக்கியமாக சொன்னார்கள், சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான். ஏனெனில் அவ்விரண்டும் கியாமத்தினால் அன்று இரு மேகங்களை போன்று, அல்லது நிழல் தரும் இரு குடைகளை போன்று, அல்லது இறக்கைகள் விரித்த வண்ணமுள்ள பறவைகளின் இரு கூட்டங்களை போன்று வந்து அவற்றை ஓதியவர்களுக்காக வாதிடும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால் அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆனின்படி அமல் செய்யுங்கள். குர்ஆன் எங்கு சென்றாலும் குர்ஆனை சுமந்து செல்லுங்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த திடுக்கம் நிறைந்த கியாமத்துடைய நாளில் அந்த மனிதர்கள் சிக்கி இருக்கக்கூடிய, கவலையோடு இருக்கக்கூடிய, கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய, சிரமத்தோடு இருக்கக்கூடிய, தன்னுடைய அமலை எப்படி அல்லாஹ்விடம் சமர்ப்பிப்பது என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே குர்ஆன் தனக்காக வாதிடும். குர்ஆனை நாம் ஓதுவோம், குர்ஆனின்படி அமல் செய்வோம். ஆக முக்கியமான சூறாக்களை ஒவ்வொரு நாளும் நாம் ஓடுவோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் எங்களுக்கு சிபாரிசுக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சகோதரர்களே,